அக்கா நீங்க சொல்ற ஒர்க்கர்ஸ் விடுங்க, என்னால நிக்க முடியல, உட்கார முடியல, ஃப்ரீயா படுக்க கூட முடியல, அந்த அளவுக்கு பேக் பெயின் இருக்கு. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேக்குறீங்கல்ல, இதோ உங்களுக்காக. இப்படி படுத்து காலை சேர்த்து வச்சு ஒரு காலை இன்னொரு கால் கேப்ல இப்படி கொண்டு வந்து பின்னாடி கையில பிடிக்கணும். அடுத்த காலை இந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி மடக்கி அந்த கையால பிடிக்கணும். இப்படி தலையை திருப்பி ஹோல்ட் பண்ணணும். இதையே அடுத்த பக்கத்துக்கும் பண்ணிக்கங்க. செகண்ட், இப்படி படுத்து தலையை பாம்பு மாதிரி தூக்கணும். இது கோப்ரா போஸ். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அகைன் தலையை தூக்கி கோப்ரா போஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வளைங்க, அதுவே ரிப்பீட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு பேக் பெயின் இருக்கும்போது ரிலாக்ஸா 10 to 15 மினிட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் இந்த கூன் போட்டே நடக்கிறது, கூன் போட்டே உட்காரதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அது பேக் பெயினையும் வரவிடாது, பாடி ஷேப்பையும் கரெக்டா வச்சுக்கும். பேக் பெயினால அவஸ்தைப்பட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. ஹெல்தியான யம்மியான டயட் ரெசிபிஸ்க்கு டெய்லி டேஸ் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் எஃபெக்டிவான ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.